காலிமுகத்திடலில் இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெறவுள்ள பரிசுத்த பாப்பரசரின் விசேட ஆராதனை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜெகன். வணக்கம் தாரணி. நாங்கள் தற்பொழுது காலிமுகத்திடலில் இருக்கின்றோம். இங்கு பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருத்தந்தையின் வருகைக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இன்று அதிகாலை முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெருந்திரளான பக்தர்கள் இங்கு வருகை தருவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். காலிமுகத்திடலுக்குள் பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளும் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி காணப்படுகிறது. இதன் காரணமாக கொழும்பை சூழ உள்ள பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியாக இன்று காலை 8:30 அளவிலே பரிசுத்த பாப்பரசரின் தலைமையில் இங்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கின்றது. இதன்போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. புனித ஜோசப் அடிகளார் இன்றைய தினம் புனிதராக பிரகடனப்படுத்தும் அந்த தெய்வீக சந்தர்ப்பம் இலங்கை வாழ் மக்களுக்கு கிட்டியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள மக்களுக்கு பல்வேறு சேவைகளை புரிந்த புனித ஜோசப் அடிகளார் இன்றைய தினம் புனிதராக பிரகடனப்படுத்தப்பட இருக்கின்றார். இது தொடர்பான சகல தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தருவதற்கு காத்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் பஸ்டுடன். நான் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கொழும்பு காலிமுகத்தில். நன்றி ஜெகன், அந்த தகவல்களை வழங்கி வைக்கிறேன்.